நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? நம்ம கோங்குரா பச்சடி செய்ய போறோம். கோங்குரா பச்சடி செய்ய போறோம். கோங்குரா வந்து ஆந்திரா ஸ்பெஷல். கோங்குரானா புளிச்சக்கீரை. இதுக்கு என்னென்ன ஆண்டி தேவையான பொருட்கள்? இதுக்கு வந்து காஞ்ச மிளகா, தனியா, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, உப்பு. அப்புறம் பூண்டையும் இடிச்சு வச்சுக்கணும். பூண்டை வந்து கொஞ்சமா இடிச்சு வச்சுக்கணும். கோங்குரா பச்சடி. இதுக்கு எண்ணெய் வந்து தேவையான அளவு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூட நம்ம வந்து கடுகு. இப்போ கொஞ்சம் பூண்டு போடுறோம். பூண்டு அந்த இடிச்சு வச்ச பூண்டு. இந்த பூண்டையும் சேர்த்துட்டு கூட கருவேப்பிலை. ஆன்டியோட ஸ்பெஷல் நிறைய கருவேப்பிலை. கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கணுமா? இப்போ நம்ம இதை போடுறோம். சிவப்பு புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. காம்பு சிவப்பா இருக்கும். காம்பு வந்து இது சிவப்பா இருக்கும். இதுதான் நாங்கள் வந்து பச்சடிக்கு யூஸ் பண்ற கோங்குரா. சீக்கிரமா வதங்கிடும். சீக்கிரமா வதங்கிடுச்சு கீரை நல்லாவே. இப்போ இந்த கோங்குரால வந்து வேற என்னென்ன பண்ணலாங்கன்ட்டு? கோங்குரா மட்டன் பண்ணலாம். இந்த புளிச்சக்கீரையோட மட்டன். அதாவது கோங்குரா சிக்கன் பண்ணலாம், மட்டன் பண்ணலாம், சிக்கன் பண்ணலாம். அப்புறம் கோங்குரா ப்ரான்ஸ் பண்ணலாம். எனக்கு கூட பண்ணி கொடுத்தீங்கல்ல. சேம் அதே மாதிரி. ஸோ எறா, மீன், சிக்கன் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது இப்படியே நம்ம ஸ்மாஷ் பண்ணிடுறோம். இதுலயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இதுல உப்பு சேர்க்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இப்படி மசையறதுக்கு. இது வந்து அந்த கீரை வந்து நல்லா மசையணும்ன்றதுக்காக நம்ம நல்லா எடுத்து. இது மிக்ஸில அடிச்சா ரொம்ப முழுன்னு ஆயிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ வெந்தாச்சு இல்லையா? இப்போ வந்து கீரை நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த வெந்துருச்சுன்னு எப்படி ஆண்டி கண்டுபிடிக்கிறது? இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆயிட்டு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இல்லையா? நல்லா வண்ணம்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகாத்தூள், நம்ம இந்த அந்த காஞ்ச மிளகாய், தனியா, சீரகம், இது மூணுத்தையும் வந்து மிக்ஸில போட்டு அடிச்ச பவுடர். அதனுடைய அந்த நம்மளுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு இந்த பவுடர் போடணும். யூஸ் பண்ணிக்கலாம். காரம் தகுந்த மாதிரி நம்ம அவ்வளவு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க வந்து எண்ணெய் மேல வரவேலும் இத நம்ம வதக்கணும். எண்ணெய் வந்து நல்லா மேல வர போட்டு இருக்கிற எண்ணெய் எல்லாம் வெளியில வந்துரும். இதுக்கு இந்த மஞ்சள் பொடி போடணுமா? இதுக்கு தேவையில்லை. பொதுவா கீரை இந்த மாதிரி மஞ்சள் தூள் போடுவாங்க. இதுக்கு தேவையில்லை. அவ்வளவுதான். இப்போ இது இந்த கோங்குரா பச்சடி வந்து தயாராச்சு. ரொம்ப சுலபமாவும் இருக்கு ஆண்டி. ரொம்ப சீக்கிரமாவும் முடிஞ்சிடுச்சு. இது வந்து எண்ணெய் எல்லாம் மேல வந்துச்சுல. எண்ணெய் வந்து தனியா அங்கங்க திட்டு மேல வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம வேற எதுனா சேர்த்துக்கலாமா? வேற எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஏதோ வேற ஏதாவது காய்கறிங்க அந்த மாதிரி சேர்த்துக்க இதுல சேர்க்க. இது வெறும் கோங்குரா பச்சடி. இந்த கோங்குரா பச்சடி தயாராயிடுச்சு. நம்ம அடுத்து வந்து சிக்கன் குழம்பு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்ட்டு? சிக்கன்,
சிக்கன் ஒரு 1/2 கிலோ, 1/2 கிலோ. 1/2 கிலோ இடிச்சு வச்ச பூண்டு, கட் பண்ண வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கிறது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தேங்காய் பால். தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் அடிச்சு அதை நம்ம வந்து வடிகட்டி அடிக்கும் போதே அதுல ஒரு 4-5 முந்திரியும் போட்டு அரைக்கணும். அப்ப தேங்காவோட முந்திரி 4-5 முந்திரி போட்டு அதை மிக்சியில் அடிச்சு அதை வந்து வடிகட்டி. இந்த சிக்கன் பேருங்க என்னங்கன்ட்டு? சிக்கன் மிளகு குழம்பு. சிக்கன் மிளகு குழம்பு. அங்க என்ன ஆண்டி, ஆந்திராவுக்கு என்ன பேர் இருக்கு ஆண்டி எங்க சொல்ல? இது நாங்க சாதாரணமா இதுதான் செய்யறதுனால இதுக்கு தனியா பேர் இல்ல. நாங்க சிக்கன் குழம்புனாலே இதுதான் எங்களுக்கு. சிக்கன் குழம்புனா இந்த மாதிரி தான் செய்வீங்க ஆந்திரா ஸ்டைல்ல. அப்போ வந்து இது மிளகு எல்லாம் போட்டு செய்யறதுனால கொஞ்சம் காரசாரமா நல்லா இருக்கும். ஆமா. இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு போடுறோம். எண்ணெய் போட்டாச்சு. இப்போ அடுத்து சோம்பு நல்லா பொரிஞ்சு 2 இலை போடுறோம். பட்டை, ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காய். இந்த ஏலக்காய் வந்து நம்ம இடிச்சு, ரொம்ப பொடி செய்யாம சும்மா இடிச்சு. இது எதுக்காக ஆண்டி இடிக்கிறோம்? ஃப்ளேவருக்காக தான். நல்ல ஒரு மணமா இருக்கும். அதுக்காக நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறத நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா இந்த ஏலக்காய் பட்டை இந்த வாசனைலாம் நல்லா மணமா இருக்குல்லன்ட்டு நம்ம இந்த பிரியாணிக்கெல்லாம் கூட இந்த பட்டை இதெல்லாம் சேர்த்துப்போம். கருவேப்பிலை ஆன்டி ஸ்பெஷல். எப்பவுமே கருவேப்பிலை நிறைய சேர்த்துப்பீங்க. ஆமா. சும்மா இது வந்து நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 2 வாசனையா. பச்சை மிளகாவும் உங்களுடைய ஸ்பெஷல் இல்லைங்காட்டி? ஆமா. உங்கள் சமையலில் வந்து இந்த பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை இது வந்து எப்பவுமே நிறைய இருக்கும். பூண்டு இதெல்லாம் இடிச்ச பூண்டு. இந்த இடிக்கிறதும் வந்து சும்மா ஒரு வாசனைக்காக நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லது. இடிச்சு போட்டால் அந்த சாறுலாம் நல்லா வரும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இல்லாமல் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அதாவது அந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து அரைச்சி நம்ம அதையும் பண்ணுறோம். அதையும் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அல்ல. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள், தக்காளி 1 போட்டுக்கணும். மஞ்சத்தூள் அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இது எத்தனை தக்காளிங்க? ஒரே ஒரு தக்காளி. 1 போதும். அதிகமாக போட்டால் புளிப்பு வரும். ஸோ நம்ம இது வந்து காரமாக மிளகுன்றதுனால டேஸ்ட்டுக்காக போடுறது தான் ஒரே ஒரு தக்காளி. நிறைய தக்காளி இல்லாமல் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த சமையல் ஆனால் தக்காளி வந்து நீங்கள் அதிகமாக தான் போடுவீங்க இல்லைங்கன்ட்டு? இப்போ நம்ம சிக்கன் இது வந்து எலும்போடு இருக்குதான்ட்டு எதனாலும் போடலாம். குழம்பு தானே. குழம்புன்றதுனால நம்ம எப்படினாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து பிராய்லர் சிக்கன் தான் ஆண்டி. ஆமா. இது நம்ம பிராய்லர். ஆனா இது நாட்டு கோழி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நாட்டு கோழி பண்ணா இன்னும் சுவையா இருக்கும். இது ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ இந்த மிளகாய் தூள்ல வந்து நீங்க வந்து அந்த தனியா சேர்த்தது. நீங்க வந்து இதுவும் உங்களுடைய ஸ்பெஷல்னு சொல்லணும். நாங்க அந்த மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மிளகாய் தூள்ல வந்து தனியா சேர்த்து நம்ம உப்பு போடுறோம். இந்த உப்பு எடுத்து இப்போ ஓரளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ இது குழம்புன்றதுனால நம்ம தண்ணி சேர்க்க போறோம்.
போறமாட்டி ஊற்றினா இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு இல்லைங்கன்ட்டு இப்போ வந்து இந்த தேங்காவும் அந்த முந்திரி பருப்பும் அரைச்ச இந்த பால் இப்போ அந்த வண்ணமே மாறிடுச்சு இல்லைங்கன்ட்டு இது இப்போ எவ்வளோ நேரம் கண்டி இருக்கணும்? இது நல்லா ஒரு பாயில் ஆகிறவரை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் இருக்கணும். நம்ம முந்திரி சேர்க்கிறோம் இல்லை தேங்காய் பாலில். ஆமாங்கண்டி. இந்த தேங்காய் பால் உடையாம இந்த திக்க அப்படியே இருக்கும். அதுக்காக தான் அந்த நம்ம முந்திரியை சேர்க்கறது. முந்திரியை சேர்த்தோம்னா அந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கும். அந்த தண்ணியா இல்லாம கெட்டியா இருக்கும். அதுக்காக நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கிறோம். ஆனா நீங்க எல்லா சமையல்லையும் பொதுவாகவே முந்திரி பருப்பு எல்லாம் நிறைய சேர்ப்பீங்க இல்லைங்கன்ட்டு. ஆமா. இது நல்லா கொதி வருது. நல்லா கொதி வந்து எல்லாம் வெந்தாச்சு. நம்ம இப்போ இந்த பவுடர் கொஞ்சமா, அதிகமா இல்லை, கொஞ்சமா. நல்லா வாசனையா இருக்கு ஆண்டி. இது வந்து எது கூடலாம் வச்சு சாப்பிடலாங்க ஆண்டி? இது வந்து இட்லி தோசை, எங்க ஊர்ல இது வந்து அதிகமா இட்லி தோசை கூட அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சாதத்தோடயும் வச்சு சாதத்தோடயும் சாப்பிடலாம். பட் இது வந்து டிஃபனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா டிஃபனுக்கு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வடை எங்க ஊர்ல வந்து வடைக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. வடையும் சிக்கன் குழம்பு. என்ன வடைங்க ஆண்டி? உளுந்து வடை. உளுந்து வடைக்கு வச்சு சாப்பிட்டா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எனக்கு இட்லி தரீங்களா இல்லை தோசை தரீங்களா? உனக்கு இட்லியும் இருக்கு, தோசையும் இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ அது. நான் ரெண்டுத்தையுமே வந்து சுவைச்சு பார்க்குறேன் எது ரொம்ப நல்லா இருக்குன்னு. சரி. இது இப்போ இது போதும் இல்லைங்கன்ட்டு போதில வந்துருச்சு. எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. அதுக்காக நீங்க எதை சமைச்சாலும் நான் உடனே வந்து சாப்பிட்டுருவேன். எங்க அம்மா கிட்ட கூட கேட்டு பாருங்க. நீங்க வீட்டுல வந்து உங்க சமையல் வர வந்து உன்னை செக் பண்றேன். நீ சும்மா பேசுறது இல்ல, சரியா? நீங்க வாங்கல பாருங்க.